இதெல்லாம் ஒரு பிராப்தம். இது எல்லாருக்குமே இது மாதிரி ஒரு அனுபவங்கள் கிடைக்கணும்ன்றது முடியாத காரியம். யாருக்கோ தான் போய் சேரும். அது எல்லாருக்கும் போய் சேரும்ன்றது சரி. அதாவது மேல்தட்டு மக்களுக்கெல்லாம் போய் சேருது, கீழே இருக்க மக்களுக்கு போய் சென்றடையல. அனைவருக்குமே இது போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமா இருக்கு. டெலிபதி அப்படிங்கிறது, டெலிபதினா என்ன? டெலிபதி எல்லாருக்கிட்டையும் நமக்கு பயன்படுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு தகவல். இது பல வகையில இந்த டெலிபதி நடக்குது. நமக்கே தெரியாம இந்த டெலிபதி எல்லாருக்குமே நடக்குது. ஒருத்தவங்களை நினைப்போம், டக்குன்னு அவங்க நமக்கு போன் பண்ணுவாங்க. ஒருத்தவங்கிட்ட பேசணும்னு நினைப்போம், அவங்க நம்ம கிட்ட பேசுவாங்க. நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைப்போம், ஆனா பக்கத்துல இருக்கவங்க அதை சொல்லுவாங்க. நம்ம நினைப்போம், அதை மத்தவங்க சொல்லுவாங்க. இல்ல அவங்க நினைப்பாங்க, நம்ம சொல்லுவோம். இப்படி அநேக விதமான செயல்கள்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான். இது ஒரு நாள் 2 நாள் இல்ல, தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் என்னுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. இது எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒண்ணுதான். ஒருத்தவங்களுடைய நிலைய புரிஞ்சுக்கிட்டா அதே மாதிரி அவங்களும் இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா, இந்த கோட்டுவாய், அதாவது நம்ம வாயில இருந்து ஆனா அது நமக்கு அப்படியே ஆன்னு நம்ம விடுவோம். இது வரும்போது மத்தவங்களுக்கும் அது வருது, பக்கத்துல இருக்கவங்களுக்கும் அது எப்படி வருது அப்படின்னு நம்மளாலேயே யூகிக்க முடியல. அது இயல்பாவே நடக்குது. நமக்கு நடக்கிறது மத்தவங்களுக்கும் நடக்குது அப்படிங்கிறது உண்மையானது. நீங்க இது மட்டும் இல்ல, நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நேரடியா இருக்கணும். நீங்க டெலிபோன்ல பேசும்போது கூட உங்க அன்பானவர்களிடத்துலயோ இல்ல யார்கிட்டயோ நீங்க பேசும்போது அவங்களுக்கு கோட்டுவா உங்களுக்கும் கோட்டுவாய் வரும். இது நான் ஆராய்ச்சி பூர்வமா பார்த்திருக்கேன். அவங்களுக்கு என்ன நிகழுதோ அதே மாதிரி நமக்கும் நிகழும் அப்படிங்கிறது இது. அப்போ நமக்கு ரெண்டு அந்த தொலைதூரமா ஒவ்வொருத்தவங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும். முன்னெல்லாம் தந்திகள் பயன்படுத்தினாங்க, அதுக்கு பிறகு கடிதம் பயன்படுத்துவாங்க, அதுக்கு பிறகு டெலிபோன் பயன்படுத்தினாங்க, இப்போ செல்போன் பயன்படுத்துறாங்க, இப்போ ஆண்ட்ராய்டு செல்போனை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்படி தொடர்ந்து நம்ம கம்யூனிகேஷன், ஒருத்தவங்க தொடர்பு கொள்வதுங்கிறது ஒரு அத்தியாவசியமான ஒன்றா இருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் பழங்காலத்துல நாடு விட்டு நாடு போவாங்க, ஒரு சின்ன ஒரு ஓலைச்சுவடி எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட கொடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி எல்லாம் டெலிபதி தான் நிறைய நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா போருக்கு போகிறவங்க எல்லாம் வருவாங்களா, திரும்பி வருவாங்களா, வரமாட்டாங்களான்னு கூட தெரியாது. பல ஆண்டுகள் போர் முனையிலேயே இருப்பாங்க. பல வருடத்துக்கு பிறகுதான் இங்க வருவோம். அப்போ அவர் இறந்துட்டாரா இல்ல இருக்காங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. மனைவிமார்களுக்கு தெரியாதே இருப்பாங்க. ஆனா நம்பிக்கையோட வாழ்வாங்க, அவர் என்னைக்காவது திரும்பி வருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நிறைய நடந்திருக்கு அப்படிதான் சொல்லணும். இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு மத்தவங்க தகவல் கொடுப்பாங்க. ஆனா அந்த பெண் இல்ல அவர் உயிரோட தான் இருக்காரு, எனக்கு தெரியும், நீங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு அதுலயே வாழ்ந்திருப்பாங்க. ஆனா திரும்பி வந்ததுக்கான நிறைய வந்திருக்கு. நிறைய நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அது மாதிரி அந்த கம்யூனிகேஷன், அந்த டெலிபதி, ஒருத்தவங்கள நம்ம நினைக்கிறதுனால, ஒரு காதல் வயப்படும் பொழுது அவங்களும் இங்கிருந்தே கற்பனையாவே நினைக்கிறதும், அவங்க காதலன் தன்னுடைய காதலிய நினைக்கிறதும், இவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன இதே சிந்தனையோட இருக்கிறதும், அவங்கள கண்களால பேசுவதும், தொலைதூர நோக்கமா பேசுவதும், இப்படி எல்லாம் அந்த காலத்துல இருந்திருக்கு. இன்னைக்கும் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். உண்மையான நிலைகள்லாம் இன்னைக்கும் அந்த மாதிரி காதல் அப்படின்னு வரும்போது ஒருத்தர் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலைகள்லாம் இருந்திருக்கு. இப்படி எல்லாம் பல வகையில நம்மளுடைய தொடர்ந்து நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால இந்த டெலிபதி, தொலைதூரம் அப்படிங்கிறது இது ஒரு அணுக்களுடைய பிரளயம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இறை துகள்கள், நமக்குள்ள இறை துகள்களும் இந்த வெட்டவெளியில இறை துகள்களும், இல்ல யாருக்கு நம்ம இந்த டெலிபதி பயிற்சி கொடுக்கிறோமோ அவங்களுக்கு அந்த அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த துகள்களால தொடர்பு கொண்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அங்க போய் சென்றடையுது. இதுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, எண்ணத்தின் தடிப்பால் நல்லதும் கெட்டதும் சுமந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம்.
அப்போ எண்ணத்தின் தடிப்பால் நல்லதும் கெட்டதும் சுமந்து கொண்டிருக்கும் போது அது வந்து போய் சென்றடையுது, ஒருத்தவங்களுக்கு தகவலை சேகரிப்பு கொடுக்குது அப்படிங்கிறது சொல்லப்படுது. அந்த காலங்கள்ல நிறைய நிறைய அந்த நம்மளுடைய இந்த புராண கதைகள்லாம் நிறைய கதைகளை இதை பத்தியான நிறைய விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கு. இந்த டெலிபதி அப்படிங்கிறது சிவன் வந்து இங்க யாராவது தவம் பண்ணியிருந்தா சிவனே வந்து நேரடியா வந்து காட்சி கொடுப்பாரு. அவரே இறங்கி வந்து உனக்கு என்ன வரம் வேண்டும் உனக்கு நான் தரேன் அப்படின்னு கொடுப்பாரு. அப்போ அந்த அளவுக்கு வந்து தவத்தை வந்து மேன்மைப்படுத்தப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. சிவன் அதுக்காகவே இருப்பாருன்னு கூட சொல்லுவாங்க. யாரெல்லாம் தவம் பண்றாங்க உண்மையா இறைவனை நோக்கி யாரெல்லாம் தவம் பண்றாங்களோ அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையானது வரங்களை கொடுப்பதா சொல்லப்படுது. அப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு உணர்வு, அந்த நிலை வந்து டெலிபதி மூலியமா நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டாலா அது வந்து நமக்கு உணர முடியும். அது மாதிரி ஒரு நிலை வந்து இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம சொல்லப்படுது. அப்போ அந்த டெலிபதி பயிற்சியை தான் நம்ம இங்க சொல்றோம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், யார்கிட்ட போய் சென்று அடையணுமோ அவங்கள வந்து நினைச்சுக்கணும். அந்த உருவத்தை நினைச்சுக்கணும். நீங்க அவங்கள வந்து மூன்றாவது கண்ணில் நினைச்சீங்கன்னா அந்த செய்தி வந்து அவங்களுக்கு போய் சென்றடையும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அது மனதை ஒருநிலைப்படுத்தி செல்லணும். நீங்க ஏதோ கற்பனை இல்ல, இது வந்து சூட்சுமமான விஷயங்கள். மனதை வந்து ஒருநிலைப்படுத்துவது, எண்ணத்தை ஒருநிலைப்படுத்துவது, அதுவும் மெய் உணர்வோடு இருந்து செய்யும் பொழுது அது நடைபெறும். சாதாரண மக்களுக்கு அது நடைபெறுதுன்னா அப்ப மெய் உணர்வான உங்களுக்கு இது நடைபெறாதானா? கட்டாயம் நடைபெறும். அப்படி நீங்க நெற்றில ஒரு உணர்வு தளத்தை வச்சுக்கிட்டு நீங்க சென்று அடையலாம் அப்படிங்கிறது. அப்ப நீங்க அதை நினைச்சுக்கிட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 10 நிமிடத்திற்கு மேலாவது நம்ம வந்து இல்ல அரை மணி நேரமாவது நம்ம இருந்து அதை செய்து பாருங்க. இது கட்டாயம் உங்களுடைய லைஃப்ல உங்களுக்கு பயனடையும் அப்படிங்கிறது இது. அதனால நமக்கு ஏன் இதை செய்யறோம் அப்படின்னா, ஒரு காலத்துல எப்பயாவது ஒரு சூழ்நிலை விஞ்ஞானங்கள்லாம் கூட சில நேரங்கள ஸ்தம்பித்து போயிடும். அந்த மாதிரி நேரங்கள்ல இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றது. இல்ல ஒருத்தவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியத மௌனத்தால சொல்ல வேண்டியதா சொல்லலாம். நேரடியா சொல்ல முடியாத விஷயங்களை மௌனத்தால இந்த டெலிபதி மூலியமா வந்து சொல்லலாம். இதனால சொல்றதுனால அற்புதமான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு சென்றடையும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான கருத்தாவே இருக்கு. அதனால இந்த பயிற்சியை தொடர்ந்து செஞ்சு பாருங்க, அதனுடைய பலன்கள் இருக்கும். அந்த டெலிபதின்றது வந்து நம்ம நம்ம டெலிபதியில வந்து நம்ம ஒருத்தவங்க நினைச்சு அவங்களுக்கு சொல்ல வேண்டிய தகவல் பரிமாற்றம் மட்டும் தான் பண்ண முடியுங்க, இல்ல அவங்க கிட்ட அவங்களோட என்ன நினைக்கிறாங்க அதுவும் நம்மளுக்கு வருமாங்க ஐயா? அப்படியே வரும். அது அவங்க நினைக்கிறது, அவங்கள பத்தி நினைச்சீங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க உருவமே நமக்கு தெரிய வரும். நம்ம நெற்றிக்கண்ல பார்த்தா உருவமே தெரியும். சரிங்களா? அவங்க என்ன நினைக்கிறாங்க நமக்கும் தெரிஞ்சிடும். சரிங்களா? டெஃபினெட்லா தெரியும். அவங்க உங்களை நினைக்கணும். அதுதான் நான் சொல்றது. இந்த 2 பேருமே வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ற ஒரு நுணுக்கம் இருக்கும். அதுதான் அன்பானவர்களுக்கு மட்டும்தான். யாரோ ஒருத்தவங்களை பார்க்க முடியாது, யாரோ ஒருத்தவங்களுக்கு தகவல் கொடுக்க முடியாது. சரிங்களா? உங்களை பத்தி நினைக்க விரோதிகள் கூட இருக்கலாம் உங்களுக்கு, அவங்களுக்கும் நீங்க தகவல் அனுப்பலாம். எதிரிகள் கூட இருக்கலாம், அவங்களுக்கும் வந்து தகவல் கொடுக்கலாம். இல்ல நண்பர்களுக்கு கொடுக்கலாம், இல்ல வந்து கணவன் மனைவி இவங்களுக்குள்ள கொடுக்கலாம், இல்ல காதலன் காதலி கொடுக்கலாம், ஒரு தாய் மகனுக்கு கொடுக்கலாம். இப்படி எல்லாவற்றுக்கும் இந்த மாதிரி தகவல் வந்து நம்ம கொடுக்கலாம். அன்பானவர்கள் ரொம்ப நம்மளை பற்றி நெருக்கமானவங்களுக்கு இதை வந்து இந்த தகவலை உங்களுக்கு அவங்களுக்கு போய் சென்றடையும். முயற்சி பண்ணி பாருங்க. முயற்சி பண்ணி ஒரு முறை ஒரு 2 முறை முயற்சி பண்ணி பாருங்க. கட்டாயம் அவங்க வந்து தொடர்பு கொள்வாங்க. வேற இப்ப நம்ம அவங்க வந்து தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் நம்ம அதை டெலிபதி பண்ணா அவங்க கால் பண்ணுவாங்க, இல்ல ஏதாச்சும் வந்து பாக்குறது அந்த மாதிரி ஏதாச்சும் நிகழ்வு நடக்கும்? கட்டாயம் கட்டாயம் நடக்கும். நீங்க உருவமே அவங்க என்ன பண்றாங்க நீங்க நெற்றில ஸ்கேன் பண்ணியே நீங்க பார்க்கலாம். அவங்க என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம நெற்றில நினைச்சோம்னா அவங்களுடைய உருவ தோற்றங்கள் இதெல்லாமே நமக்கு தெரியும். ஸ்கேனிங்லயே தெரியும். இந்த மாதிரி நிறைய செய்திகளை நான் நிறைய பேருக்கு அமைச்சிருக்கேன். ஆனா அதே மாதிரி செய்திகள் அவங்களும் சொல்லுவாங்க, ஆமா இதுதான் நடந்தது அப்படின்னு. அது மாதிரி கனவுகள்லயும் அது மாதிரி நடக்கும். கனவுகளை நம்ம காட்சி காண்றதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாமே எண்ணம் தானே. நம்ம நினைக்கிற எண்ணங்கள் தான் நம்மள வந்து இந்த அளவுக்கு ஒரு உயர் தளத்துக்கு நம்ம அழைச்சிக்கிட்டு போகுது. அது மாதிரி சித்தர்களோ மகான்களோ இவங்க எல்லாம் நினைக்கும் போது நம்ம அருகிலேயே வருவாங்க. நினைத்த மாத்திரத்திலே நமக்கு உடல்ல ஊடுருவி